ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா. இதில் என்ன பதிவுனா, மந்திரங்கள் புக்கு வந்து இப்போ நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது ஒரு 6 மாதமாக 1 வருஷமாக கிட்டத்தட்ட நிறைய பேர் கேட்டுருந்தாங்க. அதுக்கு உண்டான மந்திர பதிவுகள், ஏன்னா மந்திரங்கள் புக்கு வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். உடற்கட்டு மந்திரங்கள், காரியோடைய மந்திரங்கள் எல்லாமே. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நிறைய சொன்னாங்க, இதுமாதிரி நிறைய பயிற்சி கூடங்கள்லாம் போடுறாங்க ஐயா, அங்கெல்லாம் எங்களை கூப்பிட்டாங்க, எங்களுக்கெல்லாம் அங்கே போகிற வர மனசு இல்லை. ஏன்னா நிறைய பேர் நிறைய இடத்துல ஏமாற்றிட்டுருக்காங்க. அதனால் உண்மையாக பொய்யான்னு தெரியல. ஏன்னா 10,000 15,000 அப்படிங்கிற மாதிரி வகுப்பு வந்து போடுவாங்க. அதில் நானும் ஒரு சில இடத்துல வந்து பல இடத்துல கலந்துருக்கிறேன். பார்த்தீங்கன்னா உண்மையாக விஷயமா கிடையாது. ஏன்னா அமானுஷ சக்திகள் யார்கிட்ட இருக்குதோ அவங்க மட்டும்தான் அந்த புக்கோடைய வடிவமாக போட முடியும். எல்லாராலையும் எல்லாரும் போட்ட முடியாது. அதனால் அவங்களுக்கு தெரியும்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு 500 ரூபாய்க்கு தான் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நானும் போடலாம் தான், பயிற்சி கூட நடத்தலாம் அப்படின்றத நான் எதிர்பார்த்துருந்தேன். சரி பரவாயில்ல, சிம்பிளாக கொடுப்பேன். ஏன்னா மந்திரங்கள் கொடுக்கும் போது மந்திர சக்திக்கு என்ன பவர் இருக்கிறது ஜனங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் மந்திரத்துக்குள்ளே வரணும். அப்புறம் பயிற்சி, முறையான பயிற்சி என்ன, அவங்களுக்கு என்னென்ன பயிற்சி கொடுக்கலாங்கிறது தெரியப்படுத்தலான்றதுக்காக தான் இந்த புக்கு வந்து நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 6 மாதம் 7 மாதம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாமே டைப் பண்ணி எல்லாமே ரெடி பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தது. நான் சொல்லக்கூடிய மந்திரங்கள்லாம் இதிலே இருக்கும். நான் 2-3 மந்திரங்கள் தான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கேன். எல்லா மந்திரங்களும் இதில் கொடுத்துருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டகர்ம பிரயோகம், அதாவது மோகனம், தம்பனம், மாரணம், உச்சாரணம் அப்படிங்கிறது பல வகையான அஷ்டகர்ம பிரயோகம்னு இருக்குது. அதையெல்லாம் மந்திரங்கள் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு பேசிக் லெவலில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் கொடுத்துட்ருக்கேன். இதிலே வந்து இந்த மந்திரங்கள்லாம் இருக்குது. உடற்கட்டு மந்திரங்கள்லேருந்து எல்லாமே இருக்கும். உலகம் பிறக்கும் முன் 1 நாழி முன் பிறந்தால், கலியுகம் பிறக்கும் முன் 4 நாழி முன் பிறந்தால், சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால், மூவரை ஈண்டெடுத்தால், செத்து பிழைத்தால், சிவனுக்கே பாரியானால், மாண்டு பிழைத்தால், மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி, எங்கள் அங்காள பரமேஸ்வரி. ஓங்கார உருவினிலே ஓம் சக்தி ஆனவளை, ஓம் என்ற பிரணவத்தின் உள்ளே ஒளிர்பவளை, பரிசுத்த சுரூபமாய் பரவியே நின்றவளை, அருளிடும் அம்பிகையே, அங்காள ஈஸ்வரியே. ஓம் காளி பகவதி பைரவி, என் எதிர்த்து வந்த எதையும் கட்டு, கடுகுவன பட்சியை கட்டு, மிருகத்தை கட்டு. ஓம் காளி, ஓம் ருத்ரி, ஓங்காரி ஆங்காரி அடங்களை கட்டினேன். சபையை கட்டு, சத்துருவை கட்டு, எதிரியை கட்டு, எங்கேயும் கட்டு. சிங் வங் லங் லங். ஓம் சிவாய நம சிவாய நம. ஓம் ஸ்ரீம் க்ளீம் வாம நம சுவாகா. ஓம் உமாமகேஸ்வரர் முன்னிற்க, பாதமிரண்டும் பூமி தேவி காக்க, கணுக்காடு இரண்டும் கணபதி காக்க, தொடையும் முந்தியும் துர்கை காக்க, வயிறும் மார்பும் வயிறுவன் காக்க, கழுத்து புதிரவும் கதிர்வேல் காக்க, கண்ணும் புருவமும் காளி காக்க, முகமும் கபாலும் மும்மூர்த்தி காக்க. ஓம் வம் சம் சிவசிவா கட்டு கட்டு, என் தேகம் முழுதும் சங்கர் சக்கரத்தால் கட்டு, பகைவலை கட்டு, பிசாசிலை கட்டு, ஏவலை கட்டு, இந்திரன் முதல் ஈசானு கட்டு. நான் தொட்ட மந்திரம் 8 திசை 16 குணம் உன்வசமாக. ஓம் சிவாய நம சிவாய நம. ஓம் ஸ்ரீம் க்ளீம் வாம நம சுவாகா. சிவசிவை என்கிற தீவினையாள, சிவசிவை என்கிற தீவினை மாலும், சிவசிவை என்கிற தேவருமாவா, சிவசிவை என்னை சிவகதிதானே. 5 கரத்தனை ஆணை முகத்தினை இந்திரன் இளம்பரை போலும் ஏற்றினை, நந்தி மகந்தனை ஞான குழந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நீங்கள் பார்த்துங்கிறது உலக புகழ்பெற்ற 51 சக்தி பீடங்களில் தலைமை பீடமாக இருக்கின்ற மேல்மலையூர் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரிய மயான காளியம்மனை தான் நான் காமிச்சிட்ருக்கேன். இந்த மயான காளிக்கு தான் இவ்வளோ சிறப்பு மிக்க யாக பூஜை எல்லாமே செய்ய போகிறோம். மாசி மாதத்தில் பூஜைகள் எல்லாமே சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம். 13 நாளும் 13 அமாவாசை மாதிரி தான் இருக்கும். ஒரு நாளும் ஒரு தேர்வு விசேஷத்தில் சிறப்பாக வருவாங்க. இந்த மயான காளிக்கு பின்னாடி தான் இந்த சூளம்லாம் இருக்குது. இந்த சூளத்தில் தான் வந்து எலுமிச்சம்பழம், கொமுட்டிக்காய், ஓமத்தங்காய், கோழி சொருவது எல்லாமே வந்து சொருவிட்டு போவாங்க. பூட்டு போகிறது, சீட்டு எழுதி கட்டிட்டு போகிறது எல்லாமே பல கோயிலில் பார்த்துருக்கலாம். ஏன்னா நிறைய இடத்துல இது மாதிரிலாம் செய்கிறாங்கன்ற மாதிரி. இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு உண்டான வேண்டுதல் என்ன வைக்கிறாங்களோ நிறைவேறும். ஏன்னா இது மயான இடத்துலேயே அமைஞ்சிருக்கு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கெட்ட சக்திகள், துஷ்ட சக்திகள், அமானுஷ சக்தியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அத்தனை பேருக்கும் நிரந்தர தீர்வு கிடைக்கிறது. என்னென்னா வந்து இங்கே வந்து என்னென்னா அம்மாவுடைய கடைசி எண்டு முதல் எண்டுன்றது எல்லாமே இது தான். ஏன்னா அம்மாக்கிட்ட உட்காந்து குறைகள் சொல்லி எனக்கு இந்த மாதிரி செய்வினையோ இல்லை இந்த மாதிரி துஷ்ட சக்தியாலோ எனக்கு என்ன பாதிப்பு இருந்தால் நிச்சயமாக அம்மா எனக்கு விடுதலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேண்டும் போது நிச்சயமாக கொடுக்குறாங்க. அமானுஷ சக்தியால் பாதிக்கப்பட்டவங்க அத்தனை பேருக்கும் விடுதலை கிடைக்கிது. ஏன்னா சுடுகாட்டு இலையில் இந்த அம்மா வந்து அமர்ந்திருக்கிறாங்க. அதான் சக்கரங்கள் போட்டிருக்கோம், சக்கரங்கள் கொடுத்துட்ருக்காங்க. அம்மனுடைய படங்கள் எல்லாமே வாங்கி வைக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பூஜை அறை, தனிப்பட்ட ஒரு பூஜை அறை இருந்தால் போதும். அம்மாவை வந்து வாங்கி வச்சிங்கன்னா அம்மா வந்து அரவணைப்போடு நிச்சயமாக டெய்லி ஒரு பூஜை, ஒரு கல்பனை ஏற்றினா போகும். அம்மா வந்து வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. கெட்ட சக்திகள், துஷ்ட சக்திகள் அத்தனையுமே வந்து விரட்டி அடிப்பாங்க. ஏன்னா வீட்டுக்கு செஞ்சுருக்காங்க, நமக்கு செஞ்சுருக்காங்க தான். இப்போ நிறைய பேர் வந்தபடியே வந்துட்டுருக்கீங்க. அதனால் இங்கே வந்து போனாவே போதும். அம்மா வந்து உங்களுக்கு செஞ்சிருந்தாலும் சரி, வீட்டுக்கு செஞ்சிருந்தாலும் சரி, அத்தனையுமே வந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இந்த இடத்துல வந்து பல பேர் வந்து
நிறைய பேர் அம்மா வந்து நிறைய பேர் காப்பாற்றி விட்டுருக்காங்க. அதனால் வந்து இப்போ தான் நான் முத பார்த்துருக்கேன் சார், நாங்களும் பல இடத்துல பார்த்துட்டு எங்களுக்கு வந்து இன்னும் நிரந்தரமான தீர்வு கிடைக்கலன்றவங்க நேராக இந்த இடத்துல வரலாம். அதுக்குண்டான பதிவுகள் நம்ம கொடுக்குறோம். அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அருள்வா கேட்குறோம், என்ன பிரச்சனைன்னு நிற்க வச்சு பார்ப்போம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அதுக்கு தேவையானதை செஞ்சு பரிகாரங்கள் பண்ணி தீர்வு கொடுக்குறோம். ஏன்னா இந்த மயான இடத்துல கொடுக்குற காளிக்கு வந்து அதிகமான பவர் இருக்குது. அதான் நீங்கள் பார்த்துட்டீங்க. பிரம்பு, அம்மானுடைய பிரம்பு, ஜாட்டி எல்லாமே கிடைக்கும். அதாவது புத்து மண் கிடைக்கும். மேற்கொண்டு மயான சாம்பல் கிடைக்கும். நிறைய பேர் வந்து கபாலத்தில் மயான சாம்பல்லாம் போட்டு அம்மாவுக்கு வந்து நிறைய பேர் அருள்வா கொடுத்துருப்பீங்க. அவங்கள நெத்தியில் வச்சா போதும், ஒரு வேப்பிலை மந்திரம் சொன்னால் போதும், அந்த புக்கு வந்து அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யுது. இன்றைக்கி வந்து சக்தி கிரகம் எடுப்போம், அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை 26ஆம் தேதி நைட். ஆனால் அன்னன்னைக்கு பதிவு நம்ம கொடுக்குறதால இன்றைக்கி நான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ தான் பேசி உடனுக்குடன் நம்ம பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு வெளியிட்டு சொல்லிகிட்ருக்கோம். அதனால் 12 மணிக்கு வந்தீங்கன்னா ஊஞ்சல், அதாவது ஊஞ்சல் தாலாட்டு இல்லை, அதுக்கு பதிலாக சக்தி கிரகம் அக்னி கிரகத்தில் வந்து அம்மா வந்து இந்த மாதிரி கிரகமாக ஜோடிப்போம். எல்லாருமே சேர்ந்து கிரகம் ஜோடித்து அதுக்கப்புறம் அம்பாள் வந்து தலையில் உட்கார வச்சு அங்கேருந்து நாடு நகரங்களும் அப்படியே ஊர்வலமாக சுற்றி வந்து கோயிலை வந்து சென்றடைவாங்க. இது சக்தி கிரகம். ஏன்னு கேட்டிங்கன்னா அம்மா வந்து அந்த அந்த அக்னி குடத்தில் தான் குளிச்சுட்டு அங்கேருந்து வந்து தான் வந்து புத்தா வடிவம் எடுத்து உட்காந்துருக்காங்க. புத்த சுத்துனா பித்துக்கள் நீங்கன்றது ஐதீகம். ஆதி காலத்தில் அவங்க சொன்ன வாக்குறுதி என்னென்னா, என்னை புத்த சுற்றி தான் வந்து சாமி அம்பாளை பார்ப்பீங்க, புத்தின் வடிவமாக தான் இருக்கும், நீ யார் வந்தாலும் சரி அது புத்த சுற்று தான் ஃபஸ்ட்டு புத்தை பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் தான் பின்னாடி அம்மாள் வந்து சுயம்பாக உட்காந்துட்ருப்பாங்க. பக்கத்தில் ஈஸ்வரன் சின்ன சிலையாக உட்காந்துட்ருப்பார் பயந்து சுரூபமாக. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு வெளியே போவீங்க. இந்த கோயிலில் உடைய வடிவமைப்பு எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரு பக்கம் உள்ளே வந்தால் இன்னொரு பக்கம் வெளியில் போவீங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பரிகார தலங்கள் எல்லாமே. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு கஷ்டங்கள் பிரச்சனைக்காக தான் உள்ளே வரும். அப்போ கெட்ட சக்தி வெளியே நிற்கணும் இல்லையா? வெளியே நின்னா தான் நம்ம வந்து உள்ளே போயிட்டு திருப்பி வந்தோம்னா அதே வழியில் நிற்கும் அந்த கெட்ட சக்தி. வரவங்களை பார்த்துக்கிட்டு எந்த பக்கம் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படி என்ன பண்ணுவோம், உள்ளே போகும்போது என்ன ஆகுதுன்னா வெளியில் வர்றது வேறு வெளியே போயிடுவீங்க. அதனால தான் உள்ளே வரும்போதே சுற்றி போட்டுக்கிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு இருக்கோம். நிறைய பேர் சுற்றி போகிறதில்ல, போகும்போது சுற்றி போட்டுட்டு போகிறீங்க. முதல்ல கை கால் அலம்பி அந்தந்த கோயிலுடைய ஐதீகம் என்னன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம கோயிலுக்கு உள்ளே என்ட்ரி ஆகும் போதே சுற்றி போட்டுக்கிட்டு நம்மளை பிடிச்ச பீடைகள், கருமாக்கள், துஷ்ட சக்திகள், கெட்ட சக்திகள் அத்தனையுமே விலகி போகணும். நான் அம்மாவை சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கேட்டு அதுக்கப்புறம் கோயில் உள்ளே போகணும். ஏன்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்குது ஒரு சில ஐதீகங்களை. நாங்களே ஒரு பரிகாரம் சொன்னோன்னா முதல்ல வந்து பரிகாரங்கள் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் அம்மாவில் வந்து இவங்களை வந்து உள்ளே போய் சாமி தரிசனம் பார்த்துட்டு போங்க, நல்லபடியாக எனக்கு வந்து ரிசல்ட்டு கிடைக்கணும், இதிலேருந்து நான் விடுதலை ஆகணும்னு சொல்லிட்டு போய் வேண்டிக்கிட்டு போங்க. நல்லபடியாக முடிஞ்சு போச்சுன்னா அம்மாவுக்கு மாதத்தில் 10 பேருக்கு அன்னதானங்கள் வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து இந்த மாதத்தில் நம்ம செய்ய வேண்டிய கடமை நிறைய இருக்குது. ஏன்னா அம்மா வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. மாதம் வந்திருப்போம். இந்த மாதத்தில் அன்னதானங்கள் வாங்கி போடலாம். மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா உண்டியல் காணிக்கையாக செலுத்தலாம். மேற்கொண்டு இந்த கோயிலுக்குடைய வளர்ச்சிக்கு என்னென்ன பகுதி இருக்கோ அதெல்லாம் செய்யலாம். இங்கே மேற்கொண்டு பார்த்திங்கன்னா தாயத்து, தகுடு எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னால் போதும், தாயத்து வேணுன்றவங்க தாயத்து வாங்கிக்கலாம், முடிகேர் வேணுன்றவங்க முடிகேர்லாம் வாங்கிக்கலாம். எல்லாமே நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கோம். புக்ஸு மந்திரம் புக்கு வந்து 501 ரூபா தான் வந்து, தாயத்து வந்து 100 ரூபா வரும், முடிகேர் 10 ரூபா தான். நீங்கள் சர்வீஸ் சார்ஜ்லாம் தரணும்னு அவசியம் இல்லை, ஃபோன் பண்ணவே போதும். நாங்கள் ஜிபே அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சி விட்றோம். வர்றவங்க நேரடியாக வந்தே வாங்கிக்கலாம். மேற்கொண்டு என்னென்னா, இந்த மாதத்தில் வந்து போகிறது வந்து சிறப்பாக இருக்கும். ஏன்னா மாதத்தில் 13 நாளும் 13 தேர் திருவிழா விசேஷமாக இருக்கும். தீமிதி திருவிழா, அப்புறம் பார்த்திங்கன்னா தேர் வடம் பிடித்தல், மயான கொள்ளை எல்லாமே காப்பு கிடைக்கிறது. ஏன்னா நமக்கு வந்து திருமணத்தில் தடையாக இருக்கும், குழந்தை பாக்கியத்துக்கு தடையாக இருக்கும், பொருளாதாரத்துக்கு தடையாக இருக்கும், விவசாயம், வியாபாரம் எல்லாமே தாமதமாக இருக்கும். இந்த தடை தாமதம்லாம் கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளை பிடித்த கெட்ட சக்தியில் அமானுஷ சக்தியால் தான் அந்த பாதிப்பு ஏற்படுது. அப்போ இந்த இடத்துல வந்து தொடர்ச்சியாக வரும்போது நமக்கு உண்டான பிரச்சனைக்கு உண்டான தீர்வு நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதனால தான் அந்த திருவிழாவில் கலந்துங்கன்னு சொன்னால், அம்மாவுக்கு வந்து இப்போ ஒரு விசேஷ நாட்கள் அதில் கலந்துக்கும் போது அடுத்த வருஷத்துக்குள்ளே எனக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடு, நான் நிறைய விஷயத்தோட பிரச்சனையோடு தான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கோரிக்கை வைக்கலாம். நேர்த்திக்கடன் எந்த மாதிரி வைக்கலான்னு சொன்னால், உதவிகள், அதாவது பார்த்திங்கன்னா அன்னதானங்கள் போடுன்னு சொல்லிட்டோம். மேற்கொண்டு உபயம், இந்த கோயிலுக்கு வந்து என்னென்ன செய்யலாம், கோயிலுக்கு வந்து என்னென்ன செய்ய வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நீர் வசதி கோயிலுக்கு உண்டானது, அதுக்கேற்ற மாதிரி வியாபாரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்யலாம். நமக்கு ஜீவனம்சம் ஒரு சிலது கொடுத்துருப்பாங்க, தங்கத்திலே வந்து செஞ்சு ஒரு கடையை நம்ம வச்சுருப்போம். தங்கம் தான் நம்மளுடைய வியாபாரமாக இருக்குன்னா தங்கத்தில் ஒரு பகுதியை வந்து 10, அதாவது 100க்கு 10%
அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அம்மாவோடைய பார்ட்னராக சேர்த்துக்கிட்டு அம்மாவுக்காக செய்யணும். ஏன்னா போகும்போது எதையுமே நம்ம எடுத்துகிட்டு போகிறதில்ல, ஒரு அண்ணா கயிறு கூட நம்ம மிஞ்ச போகிறதில்ல, மறுபடியும் அடுத்த ஜென்மம் எடுக்கும்போது சந்தோஷமாக இருக்கணும். அப்போ என்னென்னா நமக்கு இறைவனுடைய ஒரு பகுதி, அதாவது 90 பகுதி நீங்கள் எடுத்து வச்சுங்க. ஏன்னா அது வந்து உங்களுடைய குடும்ப செலவுக்கும் மேற்கொண்டு குடும்பத்தை அரவணைச்சிக்கிறதுக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் பாதுகாப்பும் 10% அம்மாவுக்காக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம செய்யணும், தெய்வ தொண்டாக செய்யணும். அந்த மாதிரி நீங்கள் வெள்ளி செய்யணும்னா வெள்ளி இல்லை, இந்த மாதிரி அம்மாவுக்கு ஒரு சிலர் தோணு இதெல்லாம் வாங்கி வைக்கலாம்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஒரு பட்டு நெய்கிறீங்க, பட்டு துணிலாம் நெஞ்சிட்ருக்கீங்க, பல கடைகளை கொடுத்துட்டு வரீங்கன்னு சொன்னால் அம்மாவுக்காக ஒரு பட்டு துணி நெஞ்சு அம்மாவுக்காக கொடுங்க, நிச்சயமாக அந்த தொழில்கள் வந்து வளர்ச்சி அடையும். இப்படி தான் நம்ம செய்யணும். போன வாரம் கூட எனக்கு ஃபோன் பண்ணி ஒருத்தர் சொன்னார், இதுமாரி நான் பட்டு புடவை செய்கிறேன் சார், நாங்கள் அம்மாவுக்காக ஒரு பட்டு புடவை சாத்த போகிறோம் சார்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு செஞ்சுக்கலாம். மேற்கொண்டு பார்த்திங்கன்னா அம்மாவுக்காக ஊஞ்சல் தாலாட்டில் வந்து செலவுகள் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பூவெலாம் ஜோடித்து அலங்காரம் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க அதுக்கு உண்டான செலவுகள் எவ்வளோன்னு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 50,000 ரூபாய் செலவாகும். பூ எல்லாமே நம்மளே வாங்கி ஜோடித்து அழகுபடுத்தி பார்த்துக்கலாம், இல்லை நீங்களும் வாங்கிட்டு வரலாம், உபயமாக கூட வாங்கிட்டு வரலாம். உங்கள் குடும்பத்தாரர் வந்து அந்த ஊஞ்சல் தாலாட்டம்ல கலந்துட்டு அம்மாவுடைய ஆசீர்வாதத்தை வாங்கலாம். இந்த மாதிரி கோயிலுக்குன்னு பல விஷயங்கள் இருக்குது. ஒரு சிலர்லாம் கேட்டே வருவாங்க, சார் உங்கள் கோயிலுக்கு எதனா செய்யலாமான்னு இருக்கிறோம் சார், என்ன செஞ்சால் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும், என்ன தேவை இருக்குது சொல்லுங்கள் சார்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு உதவி இது செய்கிறது தான். ஏன்னா பணம் இருக்கிறவங்க பணத்தால் உதவி செய்யலாம். அவங்களுக்கு என்னென்ன இருக்குதோ, விவசாயம் இருந்தால் விவசாயத்துக்கு உண்டானது அதுலேருந்து மகசூல் எடுத்து அம்மாவுக்காக இப்போ மயானக்குள்ள ஒரு இடத்துல வந்து சேர்க்கலாம். அதனால் என்ன இருக்குதோ அதை வந்து செய்யலாம். சரி, இருக்கப்பட்டவங்க செய்கிறேன் சார், இல்லாதப்பட்டவங்க என்ன சார் பண்ணுறதுன்னா, இல்லாதப்பட்டவங்க நேர்த்தி கடனாக தீச்சட்டி எடுங்க, கஞ்சுலி வேஷம் போடுங்க, அங்கப்பிரகாணம் வாங்க, அடிப்பிரதர்சனம் வாங்க, உண்ணாமல் சாப்பிடாமல் அப்படியே வந்து விரதமாக இருங்க. மேற்கொண்டு தீ மிதிக்க திருவிழாவில் கலந்துங்க, தேரை வடம் பிடிங்க. இது எல்லாமே ஒரு தீர்வு தான். இருக்கப்பட்டவங்ககிட்ட அம்மா வசூல் பண்ணிக்குவாங்க, இல்லாதப்பட்டவங்க இந்த மாதிரி கொடுக்கலாம். அதுக்காக என்கிட்ட இல்லையான்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. நடைப்பயணம் கூட வரலாம். போன வாரம் நான் திருவண்ணாமலை போகும்போது பார்த்தா நடந்து வந்தாங்க. என்னங்க எங்கேருந்து வரீங்கன்னு கேட்கும்போது சொன்னாங்க, இதுமாரி நான் மலையனூர் கோயிலுக்காக போகிறோம், நாங்கள் ஒரு வாரம் தங்கியிருந்து அதாவது தேரை வடம் பிடிச்சி இழுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் விட்டுட்டு தான் போவாங்களாம். இது வருஷம் நடக்கும் போல் இருக்குது. நடந்தால் வந்தாங்க, வயசானவங்க, ரொம்ப வயசு தள்ளாடிலாம் வந்துட்டுருக்காங்க. அப்போ பல ஊர்லேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க, நமக்கு தான் தெரியாமல் இருக்குது. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே தங்கி சிறப்பாக விசேஷமாக செஞ்சுட்டு போகிறாங்க. இப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம பணம் கொடுத்து தான் சாமியை வந்து இந்த மாதிரி அன்பு இது பண்ணணும் அவசியம் இல்லை. அன்பும் அரவணைப்பும் இருந்தால் போதும். அம்மாவுக்கு தெரியும் உங்கள்கிட்ட இருக்குது இல்லைங்கிறது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், உங்கள்கிட்ட நேர்த்திக்கடனா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் செய்யலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு சக்தி கிரகம் இன்றைக்கி வந்து 26ஆம் தேதி நைட்டு வந்து அக்னிகுடத்தில் சக்தி கிரகமாக எழுந்தி அம்மா வந்து தலையில் உட்காந்து ஆடிப்பாடி சந்தோஷத்தோடு வருவாங்க. நாடு நகரங்கள் எல்லாத்தையும் வந்து தான் அப்புறம் வந்து இங்கே வந்து கோயிலுக்கு வந்து அடைவாங்க. கோயிலுக்கு வந்துட்டு காலையில் ஒரு 6-7 மணிக்கு 8 மணிக்கெலாம் வந்து என்ன பண்ணுவோம், இங்கேருந்து கப்பர முகமாக ஜோடித்து அங்கேருந்து ஆட்டம் பாட்டத்தோடு வெளியே வருவோம். அந்த கப்பர முகத்தை வெளியே எடுத்துன்னு வரும்போது ஸ்க்ரீன் துணி, அந்த வாசல் கதவு ஆண்பூத வாகனம் பெண்பூத வாகனம் இருக்கும், அங்கே ஸ்க்ரீன் துணி கட்டி எரி விடுவோம். எரி விட்டு அங்கே வந்து ஊயின்னு சத்தம் போட்டுகிட்டே வருவோம். சத்தம் போடும்போது என்னென்னா, பேய் பிசாசு பில்லி சூனி ஏவல் செய்வனை குளாறு பாதிக்கப்பட்டவங்க எதிர்க்க நிற்கும் போது அத்தனை சக்திகளும் விரட்டின்னு ஓடுவாங்க. அதை நீங்கள் பார்க்கலாம். அப்படியே என்ன பண்ணலாம், பேய் இருந்துச்சுன்னா அவங்கள இட்டுன்னு போயிட்டு மரத்தில் அடிச்சே விடுவாங்க. ஆதி காலத்துலேருந்து அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தான் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்குது. பேய் ஓட்டுறது முறையாக வந்து கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டு போகிறாங்க. எங்களால் செலவு பண்ண முடியாதவங்க எதிர்க்கு நின்னா போதும். அவங்கள வந்து அப்படியே சுத்தமாக அந்த சாமி வரும்போது என்னதுன்னா மிரண்டுக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி கோயில் தான் இந்த கோயில். அதனால் அந்த மாதிரி வந்து காலையில் நில்லுங்க. காலையில் ஒரு 8 மணிக்கெலாம், இன்றைக்கி நைட்டு வந்து சக்தி கிரகம் எடுக்கிறோம், நாளைக்கு காலையில் 8 மணிக்கெலாம் அங்கே வந்து நின்னீங்கன்னா அப்படி பேய் விரட்டி அடிக்கிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம், ஓரத்தையும் பார்க்கலாம். அம்மா வந்து ஏந்தி வராங்க பாருங்கள், கிரகத்தை வந்து ஏந்தி வராங்க. இதேமாரி வந்து ஒருத்தரே தான், ஏன்னா சொன்னால் பாருங்கள் 21 வருஷம் கழிச்சு தான் ஒரு குடும்பத்துக்கு வருது. அவர் தான் இப்போ கிரகம் எடுக்க போகிறாரு. அவர் எடுக்கிறவர் வந்து தலையிலேருந்து கீழே இறங்கக்கூடாது, மறுபடியும் எடுத்து வைக்கக்கூடாது. அப்படியே தலையில் வச்சு ஆடி பாடி சந்தோஷத்தோடு வந்துட்டுருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரமாக சக்தி கிரகம் தலையிலேருந்து இறங்காமல் வந்துட்டுருக்கோம். அப்போ எந்த அளவுக்கு பவர் இருக்குது பாருங்கள். ஒரு ஆள் வந்து சாமி ஆடும் போதே நீங்கள் பார்த்துருக்கலாம், அவங்கள பிடிக்கவே முடியாது. அப்படியே 10 பேர் 4 பேர் 5 பேர் பலம் கொண்டு அழுத்துவாங்க. அழுத்தினாலும் அவங்கள திமிரி வருவாங்க.
அதேமாரி பார்க்கலாம். இந்த கப்பரை முகம் ஏந்தி வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே அழுத்தினா கூட அவங்கள அழுத்த முடியாது. 10 பேர் கொண்டு அப்படியே அழுத்தும் போது அவங்கள அழுத்த முடியாது, அவ்வளோ பவர் வரும். ஏஞ்சி ஆடி பாடி சந்தோஷமாக வருவாங்க. மயான கொள்ளைக்கு வரும்போது பார்க்கலாம். நீங்கள் சுற்றி நின்று அங்கே மயான கொள்ளைக்கு போங்க. காலையில் 10 மணிக்கெல்லாம் மயான கொள்ளையில் தான் சிறப்பாக நீங்கள் பார்க்கலாம். என்னையும் அந்த இடத்துல பார்க்கலாம். நான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா நிறைய பேர் பக்தர்கள், நிறைய பேர் ஃபேன்ஸ் ஆகிருக்கீங்க. நிறைய பேர் வந்து நம்ம கூட இணைஞ்சி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அம்மாவுக்கு என்னென்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் கேட்குறீங்க. அபிஷேகம், அர்ச்சனை எல்லாத்துக்குமே வந்து சிறப்பாக செய்கிறதுக்கு மேற்கொண்டு அம்மாவுக்கு உண்டான பொருள்கள் நிறைய வந்து வைக்கிறீங்க. இது வைக்கணும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சிலம்பு, இந்த கபாலம், மணி, தட்டு, பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நேர்த்தி கடனாக செலுத்துங்க. எனக்கு வந்து குழந்தை பிறக்கணும்னு நினைக்கிறேம்மா, அதனால் அந்த குழந்தை பிறந்துச்சுன்னா இதனுடைய ஐதீகமாக எடுத்து வந்து வைக்கிறேன். சிலம்புலேருந்து எல்லாத்தையும் வந்து அம்மாவுடைய பொருட்கள், உடுக்கையிலேருந்து எல்லாமே எந்த பொருள் வேணாலும் வாங்கி வைக்கலாம். ஒரு சிலர் அருள்வாக்கு கொடுக்குறவங்களா இருந்தால் இங்கேருந்து வாங்கின்னு போய் வீட்டில் வச்சு அருள்வாக்கு சொல்லுங்கள். கபாலத்தில் வந்து சுடுகாட்டு சாம்பல், மேற்கொண்டு சாம்பல் விபூதியும் கலந்து அவங்களுக்கு நெத்தியில் ஒரு விபூதி போட்டால் போதும். அதெல்லாம் பார்த்துருக்கலாம். நிறைய பேர் கேட்குறீங்க, சார் வாங்கி வைக்கணுங்களான்னு. நிச்சயமாக வாங்கி வைக்க வேண்டிய அம்மாவே சொல்லுவாங்க, இந்த பொருளாக வாங்கி வைக்கிங்க. குறக்கூடையிலேருந்து அந்த கபாலம் மேற்கொண்டு அந்த குச்சியிலேருந்து ஜாட்டியிலேருந்து எல்லாமே, பிரம்புலேருந்து எல்லாமே வாங்கி வைப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். வாங்கி வைக்க வாங்கி வைக்கிறதால எந்த தப்பும் கிடையாது. வீட்டிலேயே நீங்கள் குறி பார்த்துக்கலாம். இல்லை வந்து குறிமேடை அமைச்சு கூட உட்காரலாம். குறிமேடை அமைக்கிறதுக்கு உண்டான ஆலோசனை வேணால் நேரடியாக வந்து கேட்டிங்கன்னா அதுக்குண்டான நாங்கள் சொல்கிறோம். இந்த மாதிரி குறிமேடை அமைக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு மந்திர புக்குக்குள்ளே நீங்கள் வாங்க. மந்திர சக்திக்குள்ளே என்னென்ன பலன் கிடைக்குது, இந்த மந்திரத்தை கொடுக்கும் போது என்னென்ன பலன் கிடைக்குதுன்னு தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் வந்து ஹையர் லெவலில் நீங்கள் போகலாம். அந்த அஷ்டகர்ம பிரயோக பயிற்சியும் எடுத்துக்கலாம். வசியம், மோகனம், தம்பனம், மாரணம், உச்சாரணம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு இதில் என்ன பவர் இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் அடுத்த பயிற்சிக்கு போக முடியும். அதனால் இந்த மந்திர புக்கை நான் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாருமே வாங்கி பயனடையலாம். அவங்க தான் வந்து குறி சொல்கிறவங்க மட்டும் தான் வாங்கணுமானா இல்லை, எல்லாருமே வாங்கிக்கலாம். இன்றைக்கி நிறைய பேர் வந்து சாமி ஆடுறவங்களாம் உடல் கட்டு மந்திரம் தெரியாமல் கட்டி போட்டுடுறாங்க. சார் உங்கள் சாமி வந்து கட்டுக்குள்ளே தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த கட்டு மந்திரங்கள்லாம் சொல்லும் போது தினசரி இந்த கட்டு மந்திரங்கள் சொல்லிட்டு தான் சித்தர்கள்லாம் உட்காருவாங்க, பூஜைகள் செய்வாங்க, பரிகாரம் பண்ணுவாங்க. பரிகாரம் பண்ணுறவங்க அத்தனை பேருமே வந்து இந்த கட்டு மந்திரத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து நீங்கள் பரிகாரம் பண்ணுங்கள். நிச்சயமாக அந்த உடற்கட்டு மந்திரம் சொல்லும் போது நம்மளை எந்தவித செயல்களும் பாதிக்காது. நிறைய பேர் சொல்லுவீங்க, சார் நாங்கள் உட்காந்து செய்யும் போது அவருடைய பாதிப்பு நம்மளை தாக்கம்னா நிச்சயமாக மந்திரங்கள் சொல்லாமல் உட்காந்திங்கன்னா தாக்கம் இருக்கும். அதுக்கு தான் வந்து உமாமகேஸ்வரன் முன்னிக்க, பாதம் 2 பூமி தேவி காக்க, கணுக்காடு 2 கணபதி காக்க, தொடையும் முந்தியும் துர்கை காக்க, வயிறும் மார்பன் வைரவன் காக்க, கழுத்து பூஜனமும் கதிர்வேல் காக்க, கண்ணும் புருவமும் காளி காக்க, முகமும் கபாலமும் மும்மூர்த்தி காக்க, ஓம் உம் வம் சம் சிவசிவா கட்டு கட்டு, என் தேகம் முழுதும் சங்கு சக்கரத்தால் கட்டு, பகைவர்களை கட்டு, பிசாசுகளை கட்டி, ஏவலை கட்டி, இந்திரன் முதல் ஈசானை கட்டு, நான் தொட்ட மந்திரி 8 திசை 16 கோணம் உன்வாசமாக, ஓம் சிவாய நம, ஓம் ஸ்ரீம் க்ளீம் வாம சுவாகா. இந்த மந்திர கட்டு போட்டுட்டு விபூதி சுற்றி போட்டுக்கிட்டு அவங்க நெத்தியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க சக்கரங்கள் போட்டு பூஜைகள் செய்வாங்க. இல்லைன்னு சொன்னால் அந்த கர்மாவானது நம்மளை அடிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் தாங்க முடியாத சூழ்நிலை உருவாகணும். அதனால் தயவுசெய்து யாருமே நீங்கள் வந்து அந்த பரிகாரங்கள்லாம் செஞ்சுருக்காதீங்க. முறையாக பயிற்சி எடுத்துகிட்டு அந்த பரிகாரங்களை உட்காந்து செய்யலாம். அதான் மந்திர புக்கை நான் ரிலீஸ் பண்ணிட்டுருக்கேன். 501 ரூபா கட்டி நீங்கள் அந்த பயன்படலாம், வாங்கிக்கலாம். இந்த சேனலுக்கு எல்லாமே லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மேல்மலையினர் தலைமை பூசாரி பூபதி ராஜா. என்னோட நம்பருக்கு எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம், அப்பாயின்மெண்ட் போட்டுக்கலாம். பேய், பிசாசு, துஷ்ட சக்திகள், கெட்ட சக்தியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அம்மனுடைய அருள்வாக்கை கேட்டு 2000 ரூபாய் வாங்கி சொல்லிடுறோம், பம்பை உடுக்க வச்சு சொல்கிறோம். மேற்கொண்டு ஜாதகங்கள், பரிகாரங்கள், பிரச்சனைக்கு நான் தீர்வு கேட்கணும், நேரடியாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். மேல்மலையினர் தலைமை பூசாரி பூபதி ராஜா.